உறவுகளே, இது உங்கள் டிஎம் யூடியூப் மீடியா. நான் திருப்பூர் மஜி. சல்லிக்கட்டு, ஆம், சல்லிக்கட்டு என்ற இந்த வார்த்தை தான் மெல்ல மெல்ல மருவி ஜல்லிக்கட்டு என மாறி போனது. இதற்கு இன்னும் ஒரு அழகிய பெயர் உண்டு, அதுதான் ஏறு தழுவுதல். இந்த சொல்லாடலில் இருக்கும் புதையல்தான் நம்மை புருவம் உயர்த்த வைக்கிறது. தமிழர்கள் தான் உண்ணும் உணவுக்காக உழவு சார்ந்து உழைக்கும் உன்னத பிராணியான எருதுகளோடு தமது பாசத்தை, பரிவை, நேசத்தை அவைகளோடு கலந்து விளையாடும் வண்ணம் ஏறு தழுவுதல், அதாவது எருதுகளோடு கட்டி தழுவி விளையாடுதல் என்ற பெயர் வைத்து கொண்டாடி மகிழ்ந்தனர். தமிழர்களின் அடையாளம், பண்பாடு ஆகியவற்றை அடையாளப்படுத்தும் நோக்கில் இன்றைய தமிழக அரசு, தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் மறைந்த முன்னாள் முதல்வர் திரு கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் என்ற ஒரு பிரம்மாண்ட அரங்கத்தை ஏற்பாடு செய்து மக்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள். இந்த பிரம்மாண்ட அரங்கத்தின் கட்டமைப்பு, அழகிய வடிவம், அமைப்பு, வாடிவாசல், காளைகளை நிறுத்தும் இடம், அவைகளை முறைப்படுத்தும் விதம் ஆகியவற்றை காட்சி பதிவாக இந்த காணொளியிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த பிரம்மாண்ட அரங்கம் மதுரை மாநகர் அலங்காநல்லூரிலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குட்டிமேக்கிப்பட்டி என்ற ஊராட்சிக்கு உட்பட்ட கீழக்கரை என்ற குக்கிராமத்தில் அந்த மக்கள் செல்லமாக அழைக்கக்கூடிய வகுத்துமலை என்ற அந்த மலை அடிவாரத்தில் பிரம்மாண்டமாக ரம்மியமாக காட்சியளிக்கிறது. இந்த பணிக்காக சுமார் 66 ஏக்கரை கையகப்படுத்தி இருக்கிறது தமிழக அரசு. அதோடு மட்டுமல்லாமல் சுமார் 16 ஏக்கரில் இந்த பிரம்மாண்ட அரங்கத்தை கட்டமைத்திருக்கிறது. சுமார் 80,000 சதுர அடியில் இந்த பிரம்மாண்ட அரங்கத்தின் கட்டிடம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. சீறி வரும் காளைகளை, அந்த கண்கொள்ளா காட்சியை பார்வையாளர்கள் அமர்ந்து ரசிப்பதற்காக சுமார் 5000 நபர்கள் அமர்ந்து பார்க்கும் அளவில் வகை செய்யப்பட்டிருக்கிறது. உறவுகளே, அந்த பிரம்மாண்ட அரங்கத்திற்கு பக்கத்துல வந்துட்டோம். அதனுடைய நுழைவாயில் தான் இது. உள்ள நுழைந்த உடனே வலதுபுறமும் இடதுபுறமும் இது போன்ற பச்சை பசேல் இருந்த புல்வெளியால பரப்பி இருக்காங்க. அதுக்கு கண்ணுக்கு மிகவும் ரம்யமா இருக்கு. அந்த வளாகத்தை பாருங்க. அப்படியே அந்த அரங்கத்தை நாம் நெருங்குகிறோம். அதனுடைய அடையாளமாக நம்முடைய மாட்டு வண்டி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு எதிரிலேயே ரேக்லா ரேஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மாட்டு வண்டி பந்தயத்திற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த வண்டியையும் அடையாளத்திற்காக இந்த வளாகத்தில் நிறுத்தி வச்சிருக்காங்க. இதுதான் அந்த கம்பீரமான பிரம்மாண்டமான கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம், அதனுடைய முகப்பு. அதற்கு முன்னால் நம்முடைய தமிழர்களின் அடையாளமான ஏறு தழுவுதல், அதற்கு அடையாள சின்னமாக எருதை கட்டி தழுவக்கூடிய அந்த சிலையை நுழைவாயிலின் முதல் பக்கத்தில் செதுக்கி வைத்திருக்கிறார்கள். அப்படியே அந்த அரங்கத்தினுடைய நுழைவாயிலுக்குள்ள நுழைகிறோம். இது அந்த அரங்கத்தின் கீழ்த்தளம். மிகவும் பல்வேறு அறைகளை கொண்ட அரங்காக கீழ்த்தளத்தை அமைத்து வைத்திருக்கிறார்கள். இதில் சில அறைகளை மியூசியமாக பயன்படுத்துவதாகவும் அதற்குண்டான வேலைகள் நடந்து கொண்டிருப்பதாகவும் கூறுகிறார்கள். அதன் வழியே நாம் வெளியே வந்தால் நம்முடைய ஏறு தழுவுதல் அந்த அரங்கத்திற்குள்ளேயே நம்ம வந்துடலாம். இது உள்புறத்தினுடைய முழு காட்சி. அதாவது கீழ்த்தளத்திலிருந்து இந்த அரங்கத்தை அப்படியே வலதுபுறத்திலிருந்து இடதுபுறம் வரைக்கும் நகர்த்தி இருக்கும். இந்த அளவிற்கு அதனுடைய
காட்சி பகுதிகள் இருக்கும். இது முக்கியமான நபர்கள் ஏறுதழுவுதல் நிகழ்ச்சியை கண்டுகளிப்பதற்காக கட்டப்பட்டிருக்கு. பார்வையாளர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்திற்கு மேல அந்த ஜல்லிக்கட்டினுடைய அடையாளமான அந்த ஓவியங்கள் அழகா வரையப்பட்டிருக்கு. இது மேல் தளத்துல பார்வையாளர்கள் இருக்கிற இடத்துல இருந்து அந்த வளாகத்தை, அந்த ரம்யமான மலையடி வாரத்தில் இருக்கக்கூடிய இந்த கலைஞர் நூற்றாண்டு அரங்கத்தினுடைய ஒட்டுமொத்த பகுதி இது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சுமார் 5000 பார்வையாளர்கள் அமர்ந்து பார்த்து ரசிக்கும் வண்ணம் இங்கே இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கு பாருங்க. இதுதான் பார்வையாளர்கள் அமர்ந்து ரசிக்கக்கூடிய அந்த இருக்கைகள். ரொம்ப வசதியாக லாவகமாக உட்காந்து பார்க்குற மாதிரி அருமையாக செஞ்சுருக்காங்க. இதில் சுமார் 5000 பேர் ஒரே நேரத்தில் அமர்ந்து பார்க்கலான்னு சொல்கிறாங்க. இது வாடிவாசலிருந்து சீறி வரக்கூடிய அந்த காளைகள் விளையாடக்கூடிய ஏறு தழுவுதல் என்ற அந்த நிகழ்ச்சியினுடைய அடையாளமான மைதானம் இந்த மைதானம். இதில் பல டன் கணக்கில் தேங்காய் மஞ்சிகளை பரப்பி மணலுக்கு பதில மாடுபிடி வீரர்களுக்கும் மாடுகளுக்கும் காயம் ஏற்படாத வண்ணம் இந்த மஞ்சுகளை பரப்பியிருக்காங்க. இப்போ நம்ம மிக பிரபலியமாக பேசக்கூடிய அந்த வாடிவாசலுங்கிற நுழைவாயில் நிற்கிறோம் பாருங்க. இதுதான் காளைகள் சீறி வரக்கூடிய வாடிவாசல், அதோடைய நுழைவாயில் இது. அப்படியே நம்ம இந்த நுழைவாயில் வழியா உள்ள போறோம். பாருங்க எவ்வளோ அழகா கட்டமைப்போட செஞ்சிருக்காங்கன்னு. இது ஒட்டுமொத்த காளைகளையும் கவுண்டர் அமைத்து அதன் வழியாக காளைகள் வர்றதுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இங்கே தான் காளைகளுடைய பதிவு செஞ்சு ஒவ்வொரு காளைகளாக இதன் வழியாக வந்துதான் எல்லா காளைகளையும் இந்த இடத்துல நிறுத்தி வச்சு தான் வாடிவாசல் வழியா வெளியேற்றுறாங்க. அந்த இடம்தான் இது. எவ்வளவு பெரிய அளவுல அந்த இடத்த ஒதுக்கி இருக்காங்க பாருங்க. இதுல குறிப்பா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த இடத்துல கால்நடை மருத்துவமனையையும் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. காளைகளுக்கு ஏதாவது பரிசோதனை அல்லது முதலுதவி தேவைப்பட்டா அதற்கான கால்நடை மருத்துவம், அதே போல மாடுபிடி வீரர்களுக்கும் துணை சுகாதார நிலையத்தையும் அங்க ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இதுதான் அந்த இடம். இது கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கத்தினுடைய உள்புறத்திலிருந்து எடுக்கப்பட்ட மேற்கூரையினுடைய வடிவம். அந்த மேற்கூரையில முழுமையா எழுதியிருக்காங்க, தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் எழுதியிருக்காங்க. கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் அப்படின்னு அந்த மேற்கூரையில பதிவு செஞ்சிருக்காங்க பாருங்க. இதுதான் அந்த அரங்கத்தினுடைய முழுமையான காட்சி பதிவுகளை என்னால முடிந்த அளவு படப்பிடித்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். அன்பு உறவுகளே, இந்த பிரம்மாண்டமான கட்டிடம், இந்த அரங்கம் கட்டி முடிப்பதற்கு அரசு செலவழித்திருக்கும் தொகை சுமார் 44 கோடி. இந்த செலவு, இந்த தொகை, இந்த தொகையில் இந்த பிரம்மாண்ட அரங்கம் தேவையா என்ற விமர்சனங்களும் கேள்விக்கணைகளும் தொடுத்து கொண்டே இருக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழர்களுடைய கலாச்சாரத்தையும் வரலாற்று பின்னணியையும் வரலாற்று சுவடுகளையும் அவ்வப்போது அடையாளமாக்குவது நமது கடமை என்று உறக்கச் சொல்லுவோம். நன்றி. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.